முன்னொரு காலத்தில் அரசி ஒருத்தி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றுவிட்டு இறந்து போனார். அரசன் தன் நம்பிக்கைக்குரிய செவிலி ஒருத்தியிடம் இளவரசனை வளர்க்கும் பொறுப்பை ஒப்படைத்தான். அவளுக்கும் இளவரசனின் வயதில் ஒரு குழந்தை இருந்தது. இளவரசனை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தாள் அவள். அவள் மகனும் அங்கே வருவான். அரசனின் எதிரிகள் இளவரசனை கொன்றுவிட்டால் ஆட்சி தங்கள் கைக்கு வரும் என்று திட்டமிட்டனர். அரண்மனை வீரர்களுக்கு பெரும் பொருள் கையூட்டாக தந்தனர். இளவரசனை கொல்வதற்காக நள்ளிரவில் அரண்மனைக்குள் நுழைந்தனர். இந்த சூழ்ச்சியை அறிந்தால் செவிலி, எப்படியும் இளவரசனை காப்பாற்ற வேண்டும், என்ன செய்வது என்று சிந்தித்தாள். இளவரசனின் உடைகளை தன் மகனுக்கு அணிவித்து இளவரசன் தூங்கும் கட்டிலில் மகனை படுக்க வைத்தாள். அங்கு வந்த அரசனின் எதிரிகள் செவிலித்தாயின் மகனை இளவரசன் என்று எண்ணி கொலை செய்தனர். பொழுது விடிந்தது. செய்தி அறிந்த அரசன் எதிரிகளையும் காவலர்களையும் சுண்ணாம்பு காலவாயில் இட்டு கொளுத்தினான். தன் மகனை இழந்து இளவரசனை காப்பாற்றிய செவிலித்தாயை பெரிதும் பாராட்டினான் மன்னன். உன் தியாகத்திற்கு என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள், இந்த நாட்டையே தந்தாலும் அதற்கு ஈடாகாது என்று உணர்ச்சி பொங்கச் சொன்னான் அரசன். அரசே, கடமையை செய்துவிட்டேன். என் மகன் இல்லாத உலகத்தில் நானும் வாழ விரும்பவில்லை என்று அவள் வாளால் தன் வயிற்றில் குத்திக்கொண்டு இறந்து போனாள். அவள் தியாகத்தின் நினைவாக முக்கிய நகர வீதியில் கையில் குழந்தையுடன் ஒரு பெண் சிலை செய்து வைத்தான் அரசன். எத்தனையோ தலைமுறைகள் சென்று விட்டாலும் தியாகத்தின் பெருமையை இந்த சிலை பறைசாற்றி கொண்டேதான் இருக்கிறது என்றனர். அந்த சிலையை பார்ப்பவர்கள் ஒரு நிமிடம் அதன் அருகில் நின்று அதன் அழகை ரசிப்பதுடன் அந்த சிலைக்கான காரணத்தை கேட்காமல் செல்ல மாட்டார்கள்.